மெய்ப்பட கவினாவில் இணைந்திடுவீர். கவினா இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE பரமக்குடி. லயன்ஸ் கிளப் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய என் சின்னக்கண்ணு MA துணை கண்காணிப்பு ஆய்வாளர் ஐயா காவல்துறை ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய என் சின்னக்கண்ணு MA துணை கண்காணிப்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா சோப்பா ரங்கநாதன் BE சோனி மீனாள் கலை அறிவியல் கல்லூரி தலைவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சோப்பா ரங்கநாதன் BE சோனை மீனாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தலைவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய திரு VK ராஜீவ் MBBS PGDFS வேலுமாணிக்கம் தலைவர் ட்ரஸ்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு VK ராஜீவ் MBBS PGDFS வேலுமாணிக்கம் சேர்மன் ட்ரஸ்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய திரு பாண்டியன் மேனேஜிங் டைரக்டர் கண்ணதாசன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திரு செல்லச்சாமி ஐயா மேனேஜிங் டைரக்டர் கண்ணதாசன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி மரியாதைக்குரிய திரு செல்லச்சாமி ஐயா மேனேஜிங் டைரக்டர் கண்ணதாசன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய திரு சந்திரபோஸ் BABL அட்வொகேட் திரு தனபால் BABL அட்வொகேட் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா தனபால் BABL அட்வொகேட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு உதய மனோகரன் தொழிலதிபர் டென்மார்க் சேர்மன் சார் பிஸ்னஸ் பார்ட்னர் திரு உதயகுமார் மனோகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு குருசாமி செட்டியார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய திரு குருசாமி செட்டியார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு துரைப்பாண்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு துரைப்பாண்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு இளஞ்செழியன் தென் பொதுவக்குடி பிரசிடென்ட் திரு இளஞ்செழியன்
தென் பொதுவக்குடி பிரசிடென்ட் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா துரைப்பாண்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு கார்த்திக், மரியாதைக்குரிய ஐயா கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முதுகுளத்தூர் குருநாதர் மரியாதைக்குரிய திருமால் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமதி சண்முக பிரியா முதுகுளத்தூர் சேர்மன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய சண்முக பிரியா முதுகுளத்தூர் சேர்மன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எமது பள்ளியின் தலைவர் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களின் மீது கொண்ட பாசமும் மதிப்பும் மரியாதையும் காரணமாக திரு சுந்தரராஜன் அவர்கள் அவர்களை கௌரவிக்க இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்கள் ஆக வருகை புரிந்து எமது விழாவினை சிறப்பித்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நேரம் அதிகமான காரணத்தினால் சிறப்பு விருந்தினர் ஐயா நாகேந்திரன் எம்எஸ்சி எம்ஏ எம்எட் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா நாகேந்திரன் எம்எஸ்சி எம்ஏ எம்எட் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி ராமநாதபுரம் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் எங்கள் முன் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த பள்ளியினுடைய 3வது ஆண்டு விழாவானது வெகு பிரம்மாண்டமாக உங்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இப்படி ஒரு விழாவை திட்டமிட்டு ஏற்பாடு செய்துள்ள இப்பள்ளி நிர்வாக கமிட்டி கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும், இப்பள்ளியினுடைய பிரின்ஸ்பால் மற்றும் ஆசிரியர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்துள்ள டெப்டி சூப்பரண்ட் சார் மற்றும் வேலுமாணிக்கம் பள்ளியினுடைய தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட கல்வி அலுவலராக பணியில் சேர்ந்து 4 மாதங்கள் ஆகிறது. இந்த 4 மாதங்களில் நான் ஒவ்வொரு பள்ளியும் சென்று பார்வையிட்டு வருகிறேன். இந்த பள்ளியும் ஒரு நாள் நான் பார்வையிட்டேன். அப்பொழுது இந்த பள்ளியில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. ஏனென்றால் ஸ்விம்மிங் பூல் உள்ளது, மற்றும் இங்கே பரதநாட்டியம் மற்ற கலைகள் அனைத்துமே இங்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள்.
மாணவர்கள் அனைவருமே விரும்பி வந்து அத்தனை கலைகளையும் இங்கு பயின்று சென்றுள்ளார்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இன்று அதனை நான் நேரில் கண்டேன். இங்கு உள்ள அத்தனை மாணவர்களும் அவரவர் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக அனைவருமே அவர்களை நல்ல திறமையை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் அனைவருமே திறமையை வெளிப்படுத்தினார்கள். ஒரு போட்டி எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே இது நடக்குது. பட் வந்து இந்த பள்ளியில் என்ன ஒரு சிறப்புனா அத்தனை மாணவர்களுமே ஒரு ஈடுபாட்டோடு இந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம். உண்மையிலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடை செய்து கொடுத்த இந்த கரஸ்பாண்டை நினைக்கும் போது மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்படி ஒரு அரங்கம், இப்படி ஒரு கூட்டம் இந்த பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறது என்பதென்றால் உண்மையிலேயே இந்த மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். என்னால் எனக்கு இதை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு பிரம்மாண்டமாக செய்துள்ளார்கள். நான் ஆசிரியர் பணியில் இருக்கும்போது 2 டிராமாக்கள் போட்டுள்ளேன். நான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எரியோடு அரசு உயர்நிலைப்பள்ளி என்ற பள்ளியில் நான் முதலாக பணியில் சேர்ந்தேன். அப்போது அங்கே நவீன திருவிளையாடல் என்ற ஒரு நாடகம் போட்டேன். எரியோட்டுக்கார தம்பி என்ற ஒரு நாடகம் போட்டேன். ஒவ்வொரு நாடகமே 1 மணி நேரம் நடக்கும். அப்போயெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து வசதிகள்லாம் கிடையாது. ஒரு மணிக்கு ஆரம்பிப்போம், ஒரு 5 மணிக்கு முடிச்சுருவோம். இருக்கிற வசதிகளை வச்சு தான் செய்வோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னாக்க அத்தனை மாணவர்களையுமே கனவுலகத்தில் கொண்டு செல்லும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த கலைகளுடன் கல்வியும் கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய என் சின்னக்கண்ணு எம்எல் துணை கண்காணிப்பு ஆய்வாளர் காவல்துறை ஐயா அவர்களை மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சான்றோர்களே, பெற்றோர்களே, பத்திரிகை நண்பர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நல்ல நேரத்திலே நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களை பேச அழைத்திருக்கின்றார்கள். மேடையில் ஏறி எங்களை கௌரவத்திற்காக முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். அலைகடலென திரண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா இப்போ தேர்தல் சமயம்ன்றதுனால பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியும் போய் கண்டுகளிக்கணும் அப்படின்றக்காண்டி கடந்த 3 வருஷமாக நானும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே வந்திருந்து அந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காவல்துறை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை டெடிக்கேட்டடாக முழு முயற்சி எடுத்து அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் நம்ம இளம் பிஞ்சுகளும் நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டு சிறப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை அந்த நிகழ்ச்சி முடிவுறுவது நல்லதொரு பலத்தை கரவொலி எழுப்பி விண்ணையும் மண்ணையும் பிளக்கும் அளவுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் நிறைய நிகழ்ச்சிகள் இங்கே இருக்குது. தம்பி சொல்ல சொன்னதுனால வந்திருக்கேன். நானும் இந்த துறைக்கு வரும்பொழுதே ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் வந்துருந்தேன். 110 ஹர்டில்ஸு 400 மீட்டர் ஹர்டில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியில் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி
பல பரிசுகளை இந்த மாதிரி அரங்கத்தில் வந்து உங்களுடைய நல்ல ஒத்துழைப்போடும் ஆசீர்வாதத்தோடும் பெற்றிருக்கின்றேன். அப்பொழுது ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 மீட்டர் அடல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டார்டிங்லேருந்து 400 மீட்டர்ஸ் ரன் வரைக்கும் 10 அடல்ஸை தாண்டி வரணும். நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஹோம் லைன் வரக்கூடிய அந்த கரெக்டாக 100 மீட்டர்ஸு ஹோம் சைட்டில் வரும்பொழுது ஒரு 50 மீட்டர்ஸ் ஆர் 75 மீட்டர்ஸ் இருக்கும்போது அரங்கத்தில் கலையரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய கர ஒளியில் வந்து நம்ம அவ்வளவு ஆல் அவுட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது நம்மளை அறியாமலே நல்ல ஒரு புஷ்ஷிங் கிடைக்கும். அந்த வாழ்த்துக்களே நம்மளை வந்து மெடலிஸ்ட்டாக கொண்டு வந்து நிற்கும். அந்தளவுக்கு அந்த கரவொலி இருக்கும். அதனால் அந்த குழந்தை செல்வங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி சிறப்படுத்தோம்னா இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வந்து இன்னும் சிறம்பட செய்வாங்க. அதே மாதிரி இந்த மிக சிரத்தையோடு பக்தியோடு பரவசத்தோடு செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்து நிகழக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்திலும் மிக சிறப்பான ஒரு நல்ல பெயரையும் புகழையும் நிலைநாட்டி நமது புதிய சமுதாயத்தை இந்தியாவிற்கு பெயரையும் புகழையும் நிலைநாட்டி தர வேண்டும் என்று இந்த இனிய நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு இந்த ஆள்போல் தலைத்து அறிவுபோல் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நம்ம உங்களோடு ஒருவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இருக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புகளை அங்கீகரித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சோப்பா ரங்கநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மனதார மீனால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கல்லூரியை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பதனை அனுபவபூர்வமாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன். இந்த பள்ளியினுடைய தாளாளர் இந்த பள்ளியை ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைத்தேன், என்னைய போல இன்னொருத்தர் கஷ்டப்பட வந்திருக்காருன்னு நான் நினைச்சேன். ஆனால் இந்த பள்ளியினுடைய தாளாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய ஒரு பள்ளியை நிர்வகித்து 3 ஆண்டுகளாக ஒரு பள்ளியை நடத்துவது என்பது ஒரு பழமொழி இருக்கு. ஒரு தொழிலை நீ 3 வருஷம் காப்பாற்றினா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தொழில் உன்னை காப்பாற்றும் என்பதுதான் பழமொழி. ஆகவே ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளர் 3 ஆண்டுகளாக முடித்து 4ஆம் ஆண்டுக்கு செல்லக்கூடிய இந்த பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து, தாளாளரோடு துணை நின்று இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இறைவன் அருளால் இந்த பள்ளி மிக சிறந்த பள்ளியாக திகழ வேண்டும், இந்த பகுதியினுடைய குழந்தை செல்வங்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக சொன்னீர்கள் ஐயா தாங்கள் பட்ட கஷ்டங்களை. நன்றி. மரியாதைக்குரிய திரு வி.கே. ராஜீவ் எம்பிபிஎஸ் பிஜி டிஎஃப்எஸ் தலைவர் வேலுமாணிக்கம் ட்ரஸ்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். Good evening, everybody. Respected DSP sir, DO sir, and respected Soneminal correspondent sir, and Kamina groups எல்லாத்துக்கும் என்னோட மாலை வணக்கம். இந்த ஒரு 4 years 5 years முன்னாடி நான் அந்த சைடு வந்து ரோட்டில் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக.
அப்போ தான் அந்த மோமோவில் அந்த ஸ்கூலை பார்த்தேன். பரமக்குடி பற்றி எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்போது. ஏன்னா நான் படித்தது ஃபுல்லாமே வெளியூர் தான். ஸ்கூலில் நான் 2008 ஊரை விட்டு வெளியே போனவன். என்னோடய டாக்டர் படிப்பெலாம் முடிச்சுட்டு மேற்படிப்பு முடிச்சுட்டு 2018 தான் ஊரில் வந்து செட்டில் ஆனேன். 2018 வந்தோடனே எனக்கு ஸ்கூல் பொறுப்பு ப்ளஸ் சில பொறுப்புகளையும் வீட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 வருஷமாகவே நான் ஊரில் தான் இருக்கேன். எல்லாரும் மாதிரியும் நானும் இது பின்தங்கிய மாவட்டம்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஏன்னா வெளியூரில் வந்தனால நீ எந்த ஊருன்னு போராட்டங்கள்லாம் கேட்டால் ராம்நாடுன்னு சொல்கிறதுக்கு சொன்னாலே ஒரு கேலியும் எகழ்ச்சியும் வரும். ஒரு ராம்நாடா நீ அப்படின்னு வரும். ஏன்னா நான் வந்து சென்னையில் வேலை பார்த்துருக்கேன், மணிப்பால் உடுப்பியில் வேலை பார்த்துருக்கேன், கொச்சின் அமிர்தாவில் வேலை பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய இயர் ஃபுல்லாமே இந்த ஸ்டேட் இந்தியாவில் உள்ள மேக்ஸிமம் 4-5 ஸ்டேட்டில் நான் வேலை பார்த்துட்டு வந்தேன் 2008 செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்து பார்க்கும்போது 2018 என்னோடய விஷனே மாறுச்சு. இது பின்தங்கிய மாவட்டம் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேறி கொண்டிருக்கிற மாவட்டமாக தமிழ்நாட்டில் விளங்கி இருந்ததுக்கு இது ஒரு சாட்சி. ஏன்னா இந்த மாதிரி கிராண்ட் ஃபங்க்ஷன் சிட்டி சைடில் விட பக்கத்து மாவட்டம் கூட இப்படி நடக்கிறது கிடையாது. அவ்வளோ கிராண்டாக கண்ணதாசன் சார் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால் வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2018 ஆர்ச்சரி கிளப் ஆஃப் ராம்நாட் ஆரம்பித்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் ரைஃபிள் கிளப் ஆரம்பிக்க போகிறாங்க. ரைஃபிள் கிளப்ன்றது செலக்டட் சிட்டிஸில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்குது. ஆனால் ராம்நாட்டில் இந்த மாதம் 22ஆம் தேதி அது துவங்க போகுது. ஸோ ஒலிம்பிக்ஸில் நம்ம பிள்ளைங்க வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம ஊரில் இருக்குது. ஹார்ஸ் ரைடிங் ஆல்ரெடி பரமக்குடியில் வந்துடுச்சு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட வேலை வந்து படிப்பில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், லிட்ரரி ஈவெண்ட்ஸ்லையும் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. கண்டிப்பாக அது மேல் நோக்கி வருவாங்க. அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ படிப்பை பற்றி என்றைக்குமே வந்து முன்னிறுத்தாதீங்க. இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு, லிட்ரரி இந்த இதுலேயும் உங்களை ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் தான். மூணையும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கூல் தான். கண்டிப்பாக அது ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் மேற்கொண்டு கொண்டு போகணும். அண்ட் கவினா குரூப்ஸ்க்கு வந்து என்னோடய பெரிய அப்ளாஸ். இவ்வளோ கிராண்டாக ஃபங்க்ஷன் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். நினைக்கிறேன் காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப கிராண்டாக நடத்துறீங்க. கோஆர்டினேஷன்லாம் சூப்பராக இருக்குது. கேஜிஸ் எனக்கு தெரியும் எப்படி இது பண்ணுறதுலாம், ரொம்ப கொரியோகிராஃப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் கேஜிஸ் 2nd கிரேட், 3rd கிரேட், 4th கிரேட்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா கோஆர்டினேஷன் இருக்குது. ஸ்டேஜ் ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. டீச்சர்ஸோட எஃபர்ட் நல்லாவே தெரியுது. மேனேஜ்மெண்ட் எஃபர்ட்டு, டீச்சர்ஸ் எஃபர்ட், பிரின்ஸிபல் மேம் எஃபர்ட்லாம் நல்லா தெரியுது. பிரின்ஸிபல் மேம் எனக்கு தெரிஞ்சு உட்காரவே இல்லை. அவங்க ஃபுல்லாமே ஆர்கனைசிங்கில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாம் நல்ல ஃபென்டாஸ்டிக்கான டீம். இது நல்ல வளரப்போகிற ஒரு குழுமம், கவினா குழுமம். அதுக்கு எப்போவுமே ஒரு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் நாங்கள் வேலுமாணிக்கம் குரூப்ஸ் வந்து என்றைக்குமே நாங்கள் இருப்போம். சார்ட்டு வந்து நிறையா அட்வைஸ் அண்ட் விஷன்ஸ்லாம் எனக்கு தேவை. நான் சாரை மீட் பண்ணும்போது சாரை சொல்கிற விஷன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு. சாரோட விஷனே வேறு லெவல். சார் ஏன்னா இங்கே வந்தோன்னே என்ன தொழில் வேணால் ஆரம்பிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் தன் மாவட்டத்தில் ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணுன்ற ஒரே விஷனில் வந்து இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறது சார் சொன்ன மாதிரி, ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி வந்து சாதாரணம் கிடையாது. உடனேலாம் அது வந்து நம்ம லாபத்தை எடுத்துட முடியாது. நம்ம பெருசாக அதில் வந்து பாடுபடணும். ஒரு விருப்பத்தோடு அந்த பணியை செய்யணும். இது வந்து தொழில் கிடையாது, இது வந்து ஒரு சேவை மாதிரி தான் ஸ்கூலுன்றது. ஸோ அந்த முன்னெடுப்பு எடுத்து இந்த மாவட்டத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த பள்ளியை நடத்திட்டு வராங்க. அதுக்கு எப்போவுமே கவினா குழுமத்துக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். தேங்க்யூ. அண்டு பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி எப்போவுமே கல்ச்சுரல்ஸ், லிட்ரரி ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இது ஊக்கப்படுத்துங்க. டிஓ சார் தான் என் பக்கத்தில் உங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சார் அவ்வளோ பிரமிப்பாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சார் மேலே ஏறின பிறகு தான் தெரியுது டிஓ சார் தான். ஏன்னா சாரோட அவ்வளோ பிரமிப்பு தான். ஏன்னா சார் எத்தனையோ கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. சாரையே பிரமிக்க வச்ச ஒரு மேடையாக அந்த மேடை இருக்குது. அந்த டிஎஸ்பி சார் உங்கள் வேலைகளில் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான டைம். தேங்க்யூ வெரி ஒன். கண்டிப்பாக அந்த ஸ்கூலோட நான் கனெக்டடாக இருப்பேன். கண்டிப்பாக வந்து கேம்பஸ் வந்து நல்லா சார் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு யாருமே ஒரு இதோட விஷனோட பண்ண முடியாது. சார் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒன் மோர் ஸ்கூல் வந்து சாரோட இதில் பார்த்திவனூரில் மேக் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதுவுமே பார்த்தேன் ஸ்ட்ரக்சர் லெவலில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சாருக்கு என்றைக்குமே உறுதுணையாகவும் ஒரு பக்கபலமாகவும் ஒரு அட்வைஸராகவும் நாங்கள் என்றைக்குமே இருப்போம். தேங்க்யூ வெரி மச். கவினா அகாடமிக் மட்டுமல்ல, ஆக்டிவிட்டீஸ், ஆக்டிங் அப்படின்னு பல்வேறு பன்முக திறமைகளை கொண்ட பள்ளி அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. வாழ்த்தின ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திரு துரைபாண்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
மரியாதைக்குரிய ஐயா துரைபாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2 குழந்தைங்க திருக்குறள் சொன்னாங்க, நீங்கள் கேட்டீங்களான்னு எனக்கு தெரியலை. முதல் திருக்குறளை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். யாகாவராயினும் நாகாக்க, நான் நாவை காத்துக்கிறேன். 2வது குறள் உங்களுக்காக, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. அதனால் என் மேலே நீங்கள் கோவப்படாதீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு இடைஞ்சலாக வந்திருக்கேன்னு சொல்லி. சேலம், நாமக்கல், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் மட்டுமே இது போன்ற பள்ளிகள் செயல்படும் என்கின்ற கூற்றை உடைத்தெறிந்து அற்புதமான ஒரு பள்ளியை இந்த பகுதியிலே நிலைநாட்டிய, நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், என்னுடைய பெருமை மிகு மாணவர், அவருடைய ஆசிரியராகத்தான் நான் அங்கே வந்து நிற்கிறேன். கண்ணதாசன் மற்றும் அவருடைய அன்பு துணைவியார், இந்த பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட இருபால் ஆசிரிய பெருமக்கள், இந்த அற்புதமான பள்ளியிலே தங்கள் குழந்தைகளை சேர்த்துவிட்ட பெற்றோர், இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா டிஎஸ்பி அவர்கள், அண்ணன் ரங்கநாதன் போன்ற சிறப்பு விருந்தினர்கள், அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை கொடுத்த செல்ல குழந்தைகள், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற விருந்தினர்கள், பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் இறைவன் எல்லா செல்வங்களையும் நிறைவாக தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு ஒரே ஒரு சின்ன கதை 1 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு கார் பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு கார் பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த டிரைவருக்கு நல்ல வேலை அடிபடலை. காரை விட்டு இறங்கி வெளியில் வந்தார். காரை தள்ளி பார்த்தாரு, தள்ள முடியலை. யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு நின்றுட்டு இருந்தார். அங்கேருந்து ஒருத்தர் ஒரு குதிரையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். உடனே இந்த காரை பள்ளத்துக்குள்ளே விட்டவர் அந்த குதிரைக்காரர்கிட்ட போய் கேட்டார், ஐயா ஐயா, உங்கள் குதிரையை வச்சு என் காரை கொஞ்சம் வெளியில் இழுத்து கொடுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உடையவனாக இருப்பேன்னார். அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் கண்ணதாசன் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சே பழகுவேன், உங்கள் காரை நான் வெளியில் எடுத்துடுறேன்னு சொல்லி ஒரு கயர் எடுத்து ஒரு நுனியை காரில் கட்டினார், இன்னொரு நுனியை குதிரையில் கட்டினார். இப்போ குதிரையை அவர் இழுக்க சொல்கிறதுக்கு எல்லாரும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த குதிரைக்கு அவர் ஒரு பேர் வச்சுருந்தார். அந்த பேருக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவருக்கு அந்த கயரை கட்டிட்டு, டே கருப்பா இல்லடா, டே கருப்பா இல்லடான்னு சொன்னார். அந்த குதிரை இழுத்து இழுத்து பார்த்துச்சு, இழுக்க முடியலை. உடனே கொஞ்ச நேரம் அந்த குதிரையை அப்படியே தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த குதிரைக்கிட்ட இருந்து குதிரைக்கிட்ட போய் இவர் சொன்னார், டே கருப்பா இல்லடா, டே வெள்ளையா இல்லடா, டே நெட்டையா இல்லடா, டே குட்டையா இல்லடான்னார். இப்போ அந்த குதிரை அந்த காரை ரொம்ப எளிதாக வெளியில் எடுத்துருச்சு. இப்போ கார்காரர் அங்கே பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டு அந்த குதிரைக்காரர்கிட்ட கேட்குறாரு, அண்ணே நிற்கிறது ஒரு குதிரை, நீங்கள் 4-5 பேர் சொன்னீங்களே எதுக்காகன்னு கேட்டார். அப்போ அந்த குதிரைக்காரர் சொன்னார், ஐயா என் குதிரை குருடான குதிரை, கண் பார்வை இல்லாத குதிரை, முதல்ல அந்த காரை நான் மட்டும்தான் இழுக்கிறேன் அப்படின்னு அந்த குதிரை நினச்சி இழுத்துச்சு, இழுக்க முடியலை. நான் என்ன செஞ்சேன், இந்த குதிரை கூடவே குதிரை தொழுவத்தில் கட்டி கிடக்கிற 4-5 குதிரைக இங்கே நிற்கிறது மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்குனேன். இப்போ இந்த குதிரை நம்ம கூட 4 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க, இந்த காரை எளிதாக இழுத்துடலாம்னு அந்த குதிரை இழுத்துச்சு. இந்த 4 குதிரை என்பது ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று கல்வி, இன்னொன்று விடாமுயற்சி, இன்னொன்று இந்த ஆண்டவனுடைய அருள். இவை அனைத்தும் கிடைக்க வேண்டுமானால் கல்வி உங்களுக்கு உதவி செய்யும். கல்வி இருப்பவனிடம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கையை நிறைவாக தருவதற்கு அற்புதமான பள்ளியை கண்ணதாசன் அவர்களும் அவரது அன்பு துணைவியாரும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாம் வந்து இன்று ரசித்துவிட்டு செல்லும் பொழுது கண்ணதாசன் குடும்பமும் இந்த ஆசிரிய பெருமக்களின் குடும்பமும்
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணால் போதும், வேற ஒன்றும் அவங்க எதிர்பார்க்கல. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஆண்டவன் எல்லாரிலையும் நிறைவாக தரட்டும். வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஆசிரியர் என்றாலே சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக சொல்லுபவர் தானே. ஐயா ஆசிரியர் என்பதை அழகாக நிரூபித்து விட்டார். நன்றி ஐயா. பொதுவாக ஒரு விஷயத்தை நமக்கு மனசார பாராட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. ஆனால் மனதார எங்களது பள்ளியையும் நிர்வாகத்தினரையும் ஆசிரியர்களையும் வாழ்த்திய அத்தனை சான்றோர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கவினா இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்இ பள்ளியின் தலைவர் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள டிஇஓ சார் அவர்கள், டிஎஸ்பி சார் அவர்கள் மற்றும் பிரசிடென்ட்ஸ் மற்றும் பலர், ஏன்னா எல்லாருமே நண்பர்கள், ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிகிட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். நம்ம பிரசிடெண்ட், நம்ம தென்புதுக்குடி பிரசிடெண்ட் ஐயா அவர்கள், எல்லாருமே வந்த சோபா அண்ணன் அவர்கள், வந்த எல்லாருக்கும் கவினாவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நார்மலான மேடையில் ஏறி ரொம்ப பேசினதில்லை, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் மேடை பேச்சு எங்கே போச்சுன்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த டைம் நான் எப்படியாச்சும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை பார்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஷார்ட்டாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் முன்னால் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். நான் கல்லூரியில் படிக்கும்போதே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் ஏன் அந்த ஆசை அப்படின்னா, நம்ம காலேஜ் படிக்கையில் நம்மளோட கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவை பார்த்தாவே கிண்டல் அடிப்பாங்க. ராஜீவ் சார் சொன்ன மாதிரி, நீ எந்த ஊரா, முதுகுளத்தூரா, பரமக்குடியா, ராம்நாடா, ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள்லாம் அவங்களாம் படிப்பீங்களா நீங்கள்லாம், ஸோ இப்படிலாம் கேலி பண்ணுவாங்க. அப்போயே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஊரில் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. பட் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி கனவு காணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கனவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்மளால் முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லாட்டினா ஒன்றும் இல்லை. பட் கனவு வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே, என்னென்ன கனவோ காங்குறோம், ஸோ இது ஒரு கனவாக இருக்கட்டும் அப்படின்னு அப்போ விதைத்த ஒரு சிறு விதை தான். அதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறப்ப, அதுவும் ஸ்பெஷலாக இந்த இடம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, எப்படியே வந்தாச்சு. இந்த இடம்னு ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. பட் செலக்ட் பண்ணப்போ எல்லாருமே சொன்னாங்க, எது உனக்கு தேவையில்லாத வேலை, பேசாமல் ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே ஜாலியாக இருக்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு யூரோ ட்ரிப் போகிறீங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு இங்கே கஷ்டப்படணுமா, யோசித்துக்கங்க அப்படின்னாங்க. பட் அந்த லைஃப் ஒரு 15 வருஷம் வாழ்ந்தாச்சு. மந்த்லி ஒரு ட்ரிப் போகிறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது, நல்ல வருமானம் வரும், வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறது, ஏதோ பண்ணுறது, அந்த ஒரு 15 வருஷம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. இருந்தாலும் இந்த நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நமக்கு நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஏரியாலையும் ஒரு நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி தான் கவினா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஆரம்பிக்கிறப்ப ஸ்கூல்னால் என்னங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைய வேறு ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்க, அந்த ஸ்கூலில் என்ன நடக்குன்னு தெரியும். நாங்கள் ஒரு 15 வருடம் ஆல்மோஸ்ட் இந்தியாவோட டச்சே கிடையாது. ராஜீவ் எப்படி ஒரு 18 வருஷம் வெளியில் போனாரோ அது மாதிரி நான் ஒரு 15 வருஷம் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். அதிகபட்சம் இந்தியாவுக்கு வர்றது ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு 20 நாள் வருவோம் வருஷத்துக்கு. வந்ததே 10 நேரம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியாவை பற்றியே தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஜீரோ. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அதை உண்மையாக நேசிக்கணும். அந்த நேசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கிற முடியும். அதோட ஒரு ஸ்டார்ட்டு தான் இந்த ஸ்கூல் ஆரம்பித்தப்போ. எனக்கு தெரியாது, ஜீரோ, சொன்ன மாதிரி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3 வருஷம் கடுமையான உழைப்புன்னு சொல்ல முடியாது, கடுமையான உழைப்பு. டே நைட் இதுதான். என்னுடைய பார்ட்னர் வேறு இங்கே வந்திருக்காரு, உதய மனோகரன், டென்மார்க்லேருந்து வந்திருக்காரு. அவர் அடிக்கடி கேட்பார், நீ ஊரில் அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாமல் இங்கே வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, இங்கே ரெஸ்டாரண்ட்டையும் கவனிக்க மாட்டேங்கிற, ஊரில் ஸ்கூல் வச்சுருக்கேன் போயிட்டே இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காகவே அவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு இன்றைக்கி. சரி, நான் சொன்னேன், நீங்கள் வேணால் ஒரு தடவை பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, அப்போ தான் நான் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியும் அப்படின்றாரு. இன்னைக்கு காலைல வெயில பார்த்தோன்னே சொன்னார், இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ அங்கே அழகாக இருந்திருக்கலாம், இங்கே இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ சண்டை போடணுமா, இவ்வளோ திட்டணுமா அப்படின்னாரு. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட். நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, இங்கே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது, இங்கேயும் அந்த பரமக்குடி ரீஜன்லேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல்.
அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே மோட்டிவாக இருந்துச்சு. அதுக்கு பக்கபலமாக இருந்தது எல்லாமே என்னுடைய ஸ்டாஃப்ஸ். அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும். அவங்க இல்லைன்னா இந்த மேடையில் வேணால் மேடை எம்டியாக இருக்கும், மேடை போடுறதுக்கு எனக்கு வசதி இருக்கும், மேடையில் நான் மட்டும் தான் நிற்க முடியும். இன்றைக்கி இவ்வளவு ஸ்டூடெண்ட் நின்று ஆடுறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள். மற்ற பள்ளியில் ஆண்டு விழா எப்படி நடக்கும் தெரியாது. எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர்களும் நடனம் ஆட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா டான்ஸுமே ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் ஆடுவாங்க. அது ஏன்னா அந்த கிளாஸில் உள்ள எல்லாரும் இவனுக்கு நல்லா ஆட தெரியும், ஆட தெரியாது அப்படின்னு நாங்கள் ஒதுக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஆட தெரியும். குழந்தைங்களில் முடியும் முடியாதெல்லாம் கிடையாது, எல்லா குழந்தையாலும் முடியும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எல்லா குழந்தையாலும் எல்லாமே முடியும். அந்த ஒரு மோட்டோ தான் இதை கடந்த 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மட்டும் ஒரு 800 மாணவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க, 800 மாணவர்கள் ஸ்டேஜ் ஏறுறாங்க. இந்த ஒரு சாதனையை உருவாக்குனது எங்களுடைய ஆசிரியர்கள். அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற பிரின்ஸிபல் மேம். எங்களுக்கு பிரின்ஸிபல் அமையிறதே ஒரு பெரிய தெய்வ வர மாதிரி. கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 5-6 பிரின்ஸிபல் மாற்றியாச்சு. காரணம் என்னென்னா, வர்ற பிரின்ஸிபலோடைய எய்ம் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு வெளியிலேருந்து வரப்போ, ஒரு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஏதோ ஒரு வெளியூர்லேருந்து வர்றப்போ அவங்க எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டியை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இறங்கி சொல்லி கொடுத்து ஒரு பிளான் பண்ணி அவங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கடமை அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஐயோ இந்த ஊரா, நான் வரல அப்படின்னு ஓடிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் பிரின்ஸிபல் டச் வுட்னு சொல்லுவாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி எங்களோட அடுத்த வருஷம் ஜேர்னியை கன்டினியூ பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஷுர் வி வில் கோ ஃபார் லாங். ஸோ இட்ஸ் எ காட் கிஃப்ட் அகைன். ஒரு கஷ்டப்பட்டால் அது பலன் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடி வாங்கி அதுக்கப்புறம் வந்திருக்கோம். இந்த 3 வருஷம் ஸ்கூல் லைஃப் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு மிகைக்காக சொல்லலை, அவ்வளோ கஷ்டம். தினமும் ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை மூடி திறக்க முடியாது, மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஒரு ஸ்கூல் நடத்துறது, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். நான் நிறையா தடவை யோசித்து பார்த்துருக்கேன், நமக்கு தேவையா அப்படின்னு. பட் இருந்தாலும் தேவை அப்படின்னு ஒரு உள் மனசு சொல்கிறப்ப நம்ம இறங்கி முழு மனசாக செய்வோம் அப்படிங்கிறத செஞ்சு இன்றைக்கி இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இதே ஒரு பெரிய விஷயம். பட் எங்களுக்கு தொடர்ந்து ஆர்வம் கொடுங்க. நாங்கள் உங்கள் குழந்தைக்காக உழைக்கிறோம். திருப்பி அதை தான் உங்கள்கிட்ட எல்லா பேரண்ட்ஸையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறது. இங்கே உள்ள எல்லாரும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே உழைக்கிறது உங்கள் குழந்தைக்காக தான். உங்கள் குழந்தைங்களை எங்கள்கிட்ட நம்பி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்போம். இங்கே டிசிப்ளின், எஜுகேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இஸ் த பேசிக் திங். ஸோ அந்த குழந்தைக்கு அவனை ஒரு மனிதனாக உருவாக்கணும். அதுதான் எங்களோட மெயின். அதுக்கப்புறம் தான் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறது, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்குறதெல்லாம் செகண்டரி. ஒரு மனிதனாக வளர வேண்டும். ஒரு மாணவனாக வளர வேண்டும். அவனுக்கு தேவையானவற்றை மாணவ வயதில் அவனுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் எங்களோட மோட்டோ. எங்களை நம்பி நீங்கள் குழந்தைங்களை கூடலாம். உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். டீச்சர்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டீச்சிங் ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, கவினாவா, ஐயோ அங்கே வேலை பார்க்க முடியாது, ஆனால் சம்பளம்லாம் நல்லா கொடுப்பாங்க, பட் வேலை பார்க்குறது கஷ்டம். ஏன் அப்படின்னா, எங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் 7 மணிக்கு வந்தாலும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மெயினாக டீச்சர்ஸை காட்டிலும் டீச்சர்ஸோட ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் நம்பி அவங்க ஸ்கூலுக்கு வேலை பார்க்குறாங்க, ஒரு சொசைட்டிக்கு வேலை பார்க்குறாங்க. ஜாப் யாரும் மணிக்காக வேலை பார்க்கல, ஒரு சொசைட்டியை மாற்றுறதுக்கும் சொசைட்டியை உருவாக்குறதுக்கும் என்னோட ஒய்ஃபோ என்னுடைய கணவரோ வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முழு ஆதரவு தருகின்ற அந்த குடும்பத்தார்களுக்கும் கவினாவின் சார்பாக மற்றும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய டயத்தை நான் வீணடிக்க விரும்பலை. மறுபடியும் வந்திருந்த அனைவருக்கும், என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.